ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரோமன் மீல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான வெஜிடேரியன் ரெசிபி தான், அதாவது நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட் கொடுக்குற ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பப்படம், அதாவது கேரளா பப்படம் இருக்குல்ல, இது உளுந்தில் செய்வாங்க. இது ஒரு ஸ்பெஷல் பப்படம். நம்ம நார்மல் அப்பளம் மாதிரி கிடையாது, கேரளாவில் கிடைக்கிற அந்த பப்படம். இந்த பப்படம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கிரேவி யூஸ் செய்ய போகிறோம். இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக அப்படி நீளமாக வர மாதிரி, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி இப்படி நீளமாக வர மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். லைக் பாஸ்டாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நூடுல்ஸ் மாதிரி சும்மா ஷேப்பாக நீங்களுக்கு இந்த மாதிரி கையிலேயே பிச்சு போட்டுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அப்பளத்தை பாருங்கள், நான் இப்படி பொரிச்சு எடுத்துருக்கேன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா அப்பளத்தையும் அந்த சின்ன சின்ன பீசஸாக எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அப்பளத்தை எல்லாத்தையும் நம்ம கோகோனட் ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் கிடைக்கும். இப்போது நம்ம அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதே ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு அரை மூடி தேங்காய் அளவுக்கு போட்டு, துருவின தேங்காவை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வறுத்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம், அதையும் போட்டு வறுத்துடலாம். நம்ம தேங்காய் துருவல் நல்லா ப்ரௌன் ஆன உடனே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணோமோ அதுக்கு டபுள் தி அமௌண்ட் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு இதையும் நல்லா அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறின பிறகு. இப்போது நம்ம அகெயின் கடாயில் நம்ம மசாலாஸ்லாம் ஃப்ரை பண்ணோடனே கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஜிஞ்சர் கார்லிக் இதை தட்டி ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் அதை பேஸ்ட்டாக ஆட் பண்ண வேணாம், அப்படியே தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஜிஞ்சரையும் கார்லிக்கும் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இது கூட ஒரு 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 பெரிய சைஸ் வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அப்போவே தேங்காய் மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சிடணும். ஜாரில் போட்டு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமலே இப்படி பேஸ்ட் மாதிரி வரும், அது ஆயிலே அது நல்லா அரைஞ்சிரும். அரைஞ்ச பிறகு இது என்ன பண்ணணுன்னா, இந்த ஆனியனோட சேர்த்து அகெயின் ஒரு 1 மினிட் இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி நம்ம இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சுருட்டும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பப்படம், இது அப்பளம் கிடையாது, பப்படம், கேரளா பப்படம். இது உளுந்தில் செய்வாங்க, அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. அந்த பப்படத்தை இதில் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக ஸ்டர் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இதில் எவ்வளோ இது லைட்டாக அப்படி கிரேவி மாதிரி தானே இருக்கும், தண்ணியாட்டம் இருக்காது இந்த குழம்பு, நல்லா அப்படி செமி கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது என்ன பண்ணிடலாம்னா, எவ்வளோ அப்பளம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அப்பளமெல்லாம் சேர்ந்து அழகாக நல்லா குழம்பு மாதிரி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம குழம்பை இறக்கிடலாம். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பப்படம் கறி இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பப்படம் கறி இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ்ஜுக்கான ஒரு பக்காவான ரீப்ளேஸ்மெண்ட். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடணுன்னு தோணி நான்வெஜ் எடுக்க முடியலன்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.